ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்கு ஜாக்பாட்டா என்ற தலைப்பை பற்றி இப்பொழுது விரிவாக பார்ப்போம். ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆக்கமும் அதிகம் சார், ஊக்கமும் அதிகம் சார். அதாவது யாராச்சும் உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொன்னாங்கன்னா, சார் இது முடியாது அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் முடியாது அப்படின்னு ஆலோசிச்சு, அதற்கு என்ன வழியில நம்ம போனா இதை நம்ம சாதகமாக்கலாம் என்ற எண்ணம் உங்க மனசுல இயற்கையாவே தோன்றுங்க. மீனராசி குரு பகவானுடைய அருளாசி பெற்ற ராசிங்க. அவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மீனராசியுடைய சிம்பலை பார்த்தீங்களாங்க, 2 மீன்கள் இருக்கும். மீன்கள் நீர்நிலைகளை என்ன பண்ணும்? ஓய்வெடுக்கிற நேரம் ரொம்ப கம்மிங்க. அது திரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க மீன்கள். அதப்போல மீனராசி அன்பர்கள் எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள்ங்க. அவங்க ஓய்வெடுக்கிற நேரம் கம்மியா தாங்க இருக்கும். எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு செய்வாங்க. யாரையும் நம்பி செயல்பட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த தொழில அவங்க செய்வாங்க. இவ்வளவும் நான் எதுக்கு சொல்றேன்னா, குரு பகவான் மீன ராசிக்கு 1/1/2025ல இருந்து 13/1/2025 வரைக்கும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த 3ஆம் இடம்ன்றது சகாயஸ்தானம்னுவாங்க. அதே சமயத்துல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3ஆம் இடம் ஆயிப்போச்சு சார், உங்களுக்கு அவ்வளவு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த 3ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணும்போதும் மீனராசி நேயர்கள் சில பேர் சம்பாரிச்சிருக்காருங்க. அவங்களுக்கு இந்த சம்பாத்தியம் வந்துட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் கடின உழைப்பினால சம்பாத்தியம் கிடைக்குங்க. 14/5/2025 குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடம் போறாருங்க. சுகஸ்தானத்துக்கு போறாருங்க. சுகத்தை கண்டிப்பா குடுத்தாகணுங்க. சுகத்தை குடுக்கறதா இருந்தா என்ன பண்ணணும்? அவர் உங்களுக்கு வருமானத்தை குடுத்தாதானங்கம்மா சுகமா இருக்க முடியும். சரிங்க, 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போன உடனே குடுத்துருவாராங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கட்டாயம் குடுப்பாருங்க. அவருக்கு 3 பார்வைங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 5ஆம் பார்வையா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன பலன் நினைக்கிறீங்க? சில பேருக்கு உடல் வலி, சில காய்ச்சல்கள், உடம்புல சில நோய்கள் இருந்ததுன்னா அது சுகமடையுங்க. மீனராசியில வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மூட்டு வலி, சின்ன வலிகள் இருந்துட்டு இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். அவங்களுக்கு இப்ப சொஸ்தமாயிடுங்க. அதே சமயம் பார்த்தோம்னு வச்சுங்க, இளைஞர்கள் அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. முன்னாடியே சுறுசுறுப்பானவங்க இப்ப இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லா வகையிலும் எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலான்ற எண்ண ஓட்டம் அதிகமா இருந்துட்டுருங்க இந்த 5ஆம் பார்வையால. அடுத்து 7ஆம் பார்வைங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்புறம் என்னங்க, ஜோர் தாங்க உங்களுக்கு. தொழில் நல்ல விதமா நடக்குங்க. ஆனா போட்டிகள் இருக்குங்க. வியாபாரம்னா போட்டி இருக்கதானங்க செய்யும். இண்டஸ்ட்ரி வச்சிருப்போம். அவரு இந்த இண்டஸ்ட்ரியில தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே கடனோ லோனோ வாங்கி மத்தவங்க வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிய போடுவாங்க. நீங்க எங்க ஆர்டர் சப்ளை பண்ணிட்டீங்களோ, அங்க அவங்க போட்டியா நாங்க கம்மியா இதை விட சப்ளை பண்ணுவோம்னு வருவாங்க. இந்த மாதிரி தொழில் போட்டிகள் வருங்க. நீங்க கரெக்டா உங்களுடைய பொருள் தரத்தை, நீங்க எந்த பொருளை சப்ளை பண்றீங்களோ அந்த பொருளுடைய தரத்தை, வியாபாரிகள் இருந்தா நீங்க எந்த பொருளை விற்கீங்களோ அந்த பொருளுடைய தரத்தை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சீங்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதாயம் தாங்க. ஆபீஸ்ல வேலை செய்வங்களுக்கு என்ன சார் வியாபாரிகளே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க உங்க ஆபீஸ் வேலைய காலைல 10 மணின்னா 10 மணிக்கு டான் அங்க இருங்க. 9:55க்கே போயிடுங்க.
10 மணிக்கெல்லாம் அங்க உங்க வேலைய ஆரம்பிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய செய்யுங்க. 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதா, அது வரைக்கும் சீட்லயே உட்காந்து வேலை செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலயும் மேன்மை கிடைக்குங்க. சில பேருக்கு புரமோஷன் ஆர்டர் கூட வருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, மேலதிகாரிகள் பாராட்டுகள்லாம் பெறுவாங்க. சரிங்க, சின்ன வியாபாரிங்க என்ன பண்ணுவான்? காலையிலேயே நீங்க கடைய திறந்துருங்க. மத்தவங்கலாம் 8 மணிக்கு திறப்பாங்கன்னா, நீங்க 6 மணிக்கு திறங்க. உங்க வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எல்லா விதத்திலயும் நல்லா இருக்குங்க. வருமானங்கள் வந்துருங்க. அதாங்க 7ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்த பார்த்துட்டாரே. 9ஆம் பார்வையா விரயஸ்தானத்த பார்க்குறாருங்க குரு. அடடா! விரயம்னு சொன்ன உடனே அது ஒரு சில பேருக்கு என்ன ஆகுன்னா, அப்போ எல்லா காசும் எனக்கு வீணா போயிடுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வீணா போகாதுங்க. சுப விரயம் வருங்க. சுப விரயம்னா என்னங்க? சில பேர் மீனராசியில 40, 50 வயசு இருந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் கல்யாண வயதுல இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. சில பிள்ளைகள் வந்து படிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு, லோன் வாங்குறதுக்கு பேங்க் அணுகி, லோன் வாங்கி அவங்கள படிக்க வைப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல முதலீடு தானங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வீட்ட பராமரிப்பு வேலை பண்ணுவாங்க. சில பேர் தன்னுடைய வீட்டை இடிச்சு கட்டுவாங்க. சில பேர் லோன் போட்டு புது வீடு வாங்குவாங்க. இத்தனையும் ஒரு விரயம் தாங்க. சுப விரயம் தாங்க. ஆனா இத்தனையும் நீங்க செய்யும்போது ஒண்ணே ஒண்ணுதாங்க நீங்க கவனமா இருக்கணும். யாருடைய அட்வைஸையும் நீங்க கேட்கக்கூடாது. அதாவது இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாத, விவரம் இல்லாத, அனுபவம் இல்லாத தொழில்கள செய்யக்கூடாது. அதே சமயத்துல, நீங்க ஒரு இடத்த வாங்குறதா இருந்தா, பத்திரத்தெல்லாம் பார்த்து, அந்த பத்திரம் எ எத்தினி வருஷமா வில்லங்கம் இருக்கு. 13 வருஷம் வில்லங்கம் சர்டிஃபிகேட்னா 30 வருஷம் வில்லங்கம் எடுங்க. எடுத்து பார்த்து அத ஆராயுங்க. வாரிசுதாரர்கள் கையெழுத்து போட்டாங்களான்னு பாருங்க. லோன் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. இத்தனையும் ஆராய்ஞ்சு, அது எங்க இருக்கு? என்ன விஷயம்? ஏது? என்னது? நல்ல லென்ஸ வச்சு நுணுக்கி நுணுக்கி ஆராய்ஞ்சு, இல்லைன்னா நல்ல அட்வொகேட் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட அந்த பத்திரத்த காட்டி, இத நான் வாங்கலாமா? வேணாமான்னு ஆலோசனை பண்ணி வாங்குங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஏங்க நீங்க முக்கியமா இந்த சீட்டுல பணத்த போடுறதா இருந்தா யோசிச்சு போடுங்க. அந்த நபர் நல்லவர் நபரா? எப்படி நடத்துறாரு என்றதெல்லாம் 1க்கு 100 முறை யோசிச்சு செய்யணுங்க. அது ஒண்ணுதாங்க ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்க பேங்க்ல போடுறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த அரசாங்க பேங்க்ல நீங்க போடுறத பத்தி எந்த பிரச்சனையும் வராதுங்க. அங்க நீங்க பணத்த போடுங்க. வட்டிக்கு நீங்க வாங்காதீங்கோ. தனியார்கிட்ட வட்டிக்கு வாங்காதீங்கோ. இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் குடுக்குறாங்க. அந்த தண்டல் வட்டி அதெல்லாம் வாங்காதீங்க. நீங்க பேங்க் அணுகுங்க. உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். இதுதாங்க நீங்க செய்யணும். இத செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நல்லது தாங்க நடக்கும். சில பேர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்களுக்கு. அந்தஸ்து உயரும். முன்னோர்கள் வழிபாடு நீங்க பண்ணணுங்க. வீட்ல பெரியவங்க யாராச்சும் இறந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு திதி தவசம்லாம் குடுத்தா, அவங்களுடைய அருளாசி கிடைக்குங்க. சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியங்க. சித்தர்கள் எங்கேயாச்சும் சமாதி இருந்தா அங்க போங்க. வியாழக்கிழமை கட்டாயம் போயிடணுங்க. சித்தர்கள போய் நீங்க வணங்குங்க. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமா இருக்கும். பணவரவு அதிகமாவே இருக்கும். நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா, நீங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது. உங்க வேலைகள நீங்களே செய்யுங்க. இது ஒண்ணு நடந்ததுன்னாவே, இது யோகமான காலமா அமையுங்க. சனி சஞ்சார பலன் என்னன்னு பார்ப்போம். 29/3/2025 சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குதுங்க. 1/1/2025 இருந்து 28/3/2025 வரைக்கும் அவர் இந்த வருஷம் விரயஸ்தானம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்துகிட்டு விரயத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு. தொழில் சரியா நடந்திருக்காது. விரயம் பண்ணியிருப்பீங்க. நீங்க இடம் வாங்கினாலும் அது விரயமா இருக்கும். நீங்க ஏதோ
ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல ரூ. 10 சம்பாதிக்கிறதுக்கு ரூ. 11 செலவு பண்ணி ரூ. 10 சம்பாரிச்சிருப்பீங்க. 29/3/2025வது வருஷம், அதாவது இந்த வருஷம் ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. மீனத்துக்கே வராருங்க. ஜென்ம சனி ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த 7 நாட்டு சனி 2வது சுத்தா இருந்ததுன்னா, அதாவது நீங்க பொறக்கும்போது 7 நாட்டு சனியில நீங்க பொறந்திருந்தீங்கன்னா, இந்த சுத்து 2வது சுத்தா இருந்ததுன்னா, இதுக்கு பேரு பொங்கு சனின்னு பேருங்க. அமோகமா இருக்குங்க பொங்கு சனி. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொங்கு சனி நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். ஆனா, யாரு கொஞ்சம் யோசனையோட செயல்படணும்னா, இளைஞர்களா இருக்கிறவங்க கொஞ்சம் யோசனையோட இருக்கணும். என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, டூ வீலர் போகும்போது கண்ணாபின்னான்னு ஓட்டக்கூடாது. 100ல போறோம், 120ல போறோம்ன்னு ஓட்டக்கூடாது. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஓட்டணும். அதுக்கப்புறம் ராத்திரில பயணம் பண்ணக்கூடாது. இத அவங்க தவிர்த்தாவே போதுங்க. ஜென்ம சனி ஒண்ணுமே பண்ணாதுங்க. சனி நல்லதையே பண்ணுவாருங்க. முக்கியமா சொல்லப்போனா. ஏன்னா, அவருக்கு எந்த விஷயத்துக்கு தொந்தரவு குடுப்பாரோ, அந்த விஷயத்த நீங்க செய்யாம இருந்துருங்க. நிச்சயமா அது யோகம் தாங்க உங்களுக்கு. பண விரயம் மிச்சமாகும். வீண் செலவு இருக்காது. அப்போ உங்க சேமிப்பு பேங்க்ல இருக்க சேமிப்பு கரையாது. அப்ப அதுவே ஒரு விதத்துல யோகம் தானங்க. நம்ம பணம் போட்டு வச்சிருப்போம். அந்த பணம் கரைஞ்சு, கடன் வாங்கி அவஸ்தைப்படுற நிலைமைலாம் வராதுங்க. அதனால தெரியாத நபர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசும்பொழுது, அவர்கள் ஆலோசனை கேட்டு முதலீடு செய்வதோ, அவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்பாடுகள் பண்ணுவதோ கூடாது. பொருளாதார நிபுணர், பட்டய கணக்காளர், அதாவது ஆடிட்டர், இவங்கள அணுகி இந்த தொழில் செஞ்சா நம்மளுக்கு லாபமா இருக்குமா? அந்த தொழில்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கணுங்க. முக்கியமானது உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அந்த மாரி தொழில்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா, உங்களுக்கு தனவரவு உண்டாகுங்க. ஆனா கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். நீங்க வீட்ல பார்த்துக்கிட்டு, அவரு பார்த்துக்குவாரு, இவர் பார்த்துக்குவாரு, நானு மேனேஜர போட்டிருக்கேன், அவரு பார்த்துக்குவாருலாம் நம்பி இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க யாரையும் நம்பக்கூடாது சார். யாரையும் நம்பாம இருந்தீங்கன்னா போதும் சார். 7 நாட்டு சனிங்க. ஈஸியா தட்டிட்டு போயிடலாம் சார். அருமையா இருக்கும் சார் உங்களுக்கு. இந்த 3ஆம் பார்வைய சகாயஸ்தானத்த பார்க்குறாரு. மனம் தடுமாறும். யாராச்சும் இந்த தொழில் செய்வோம், அந்த தொழில் செய்வோம், ரொம்ப பணம் வருமா, லாபம் வருமா, லாபத்த இழந்துட்டோமோன்னு மனம் தடுமாறும். தடுமாறாதீங்க. உழைக்கணுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. 2வது அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீணான வாக்குவாதத்துலலாம் ஈடுபடக்கூடாதுங்க. பேச்சுல மட்டும் நிதானம் தேவைங்க. வீட்ல பேசுறதா இருந்தாலும் 7ஆம் பார்வைய கலத்தர ஸ்தானத்த பார்த்துறாரு. வீட்ல மனைவி இருப்பாங்க. மனைவிக்கு இந்த மீன ராசியா இருந்தாங்கன்னா, புருஷன்கிட்ட பேசும்போது லிமிட்டா பேசணும். வார்த்தைய சொல்லும்போது யோசிச்சு பேசணுங்க. பிரச்சனையே வராதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனம் தேவைங்க. இந்த வட்டிக்கு குடுக்குறது, வட்டிக்கு வாங்குறது, இந்த விஷயம் சீட்டு போடுறது, இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கணவன், மனைவி தொழில் கூட்டாளி இருந்தாங்கன்னா, அனுசரிச்சுட்டு போயிடுங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்கும். நீங்க ஜிஎஸ்டி கட்டுறதா இருந்தா பெண்டிங் இருந்தா கட்டிடுங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுறதா இருந்தா கட்டிடுங்க. ஏதாவது நோட்டீஸ் குடுத்துருந்தாங்கன்னா, அத ஆடிட்டர்ட்ட காமிச்சுட்டு கரெக்ட்டா ஃபைன கட்டிடுங்க. எல்லா விதத்திலும் அமோகமா இருக்கும். ராகு, கேது அடுத்து பயிற்சிய பார்ப்போம். 1/1/2025ல இருந்து 17/5/2025 வரைக்கும் ராகு 1ல இருக்காரு. அது ஜென்ம ராகுவா இருக்காரு. கேது 7ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரம் கொஞ்சம் சோதனையான நேரங்க. ஆனா 18/5/2025ல ராகு 12ஆம் இடத்துக்கு போறாரு. கேது 6ஆம் இடத்துக்கு போறாரு. என்ன விஷயம் தெரியுமா? கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இப்பதாங்க ராஜயோகம் அடிக்க போகுது உங்களுக்கு. எல்லா விதத்திலும் லாபத்த குடுப்பாருங்க. வளர்ச்சி, அமோக வளர்ச்சி இருக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும். உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பழைய பாக்கிலாம் வசூலாகுங்க. கூட்டு தொழில்ல கூடம் கூட்டாளிங்க கிட்ட இருந்த விரோத மனப்பான்மை, ஏதோ ஒரு கஷ்டம், மனக்கசப்பு இதெல்லாம் நீங்கிடுங்க. ஆனால்
சொந்த பந்தங்களுக்கு கடனை மட்டும் கொடுத்துறாதீங்க. கடனை கொடுத்து திரும்ப போய் கேட்டீங்கன்னு வச்சீங்க, வம்பு வருங்க. அத மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. 18/5க்கு மேல நல்லாவே இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்தானத்துல இருக்காருங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. கிட்டத்தட்ட செலவினங்கள குறைச்சாவே உங்களுக்கு ராஜயோகம் தாங்க. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு யோகம் தாங்க. அவரவர் ஜனன ஜாதகத்துல தசை யோகமான திசையும், யோகமான புக்தி நடந்தா, நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு அருமையா இருக்கும் டைம். ஜாக்பாட் அளவுக்கு உங்களுக்கு பணம் வருங்க. சரி, வழிபாட பார்த்துருவோங்க. சிவனுக்கு பால், தயிர், பன்னீர் அபிஷேகம் பண்ணணுங்க. எப்ப பண்ணணுங்க? பிரதோஷத்து அன்னைக்கு நீங்க பண்ணிடணுங்க. நந்தி பெருமானுக்கும் பண்ணணும். அடுத்தது சிவனுக்கும் பண்ணணும். முடிஞ்சவங்க திங்கட்கிழமை பண்ணா இன்னும் சிறப்பா இருக்குங்க. நித்திய பிரதோஷம் வேலை 4:30 to 6 நீங்க சிவனாலயம் போய் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் மேன்மைங்க. சித்தர்கள் ஆலயத்துக்கு போங்க. சித்தர்கள் வழிபாடு சிறப்பு தருங்க. லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போங்க. ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க. சக்கரத்தாழ்வாருடைய ஆலயத்துக்கு போங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாங்க. துர்க்கைக்கு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 ராகு காலத்துல நெய் தீபம் ஏத்துங்க. அமோகமான வரவுகள், பண வரவு தாராளமா இருக்கும். சனிக்கிழமை கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபங்க. குல தெய்வத்துக்கு நெய் தீப வழிபாடு. டெய்லி வீட்டுல நெய் தீபத்தை ஏத்தி வச்சு குலதெய்வங்களுடைய போட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு வணங்குங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. நீங்க என்ன பூஜை பண்ணணுமோ அதை முறையா செய்யுங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்திலேயே நின்று உங்களை காத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால உங்க தொழில் நல்லபடியா நடக்கும். உங்களுடைய வருமானங்கள் பெருகும். எல்லா விதத்திலும் நன்மையா இருக்குங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. யாரையும் நம்ப வேண்டாம். இத ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. மறக்காம நான் சொன்ன வழிபாடை செய்யுங்க. இந்த ஆண்டு நல்ல ஆண்டா இறைவன் அருளாக நடக்கும்ன்றத நம்புவோமாக. நன்றி, வணக்கம்.